Illustration 11 இதில் பார்த்தோம் அப்படின்னா receipt and issue of an items of stores are made as follows. ஓகேவா, receipt and issues டீட்டெயில்ஸை வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து receipt இந்த இருக்குது, issues இந்த இருக்குது, January, February, அடுத்து மார்ச்குள்ளது மூணுமே இருக்குது. அப்புறம் வந்து வாட் இஸ் த சிம்பிள் ஆவரேஜ் February receipt. Februaryயில் இருக்கக்கூடிய ரிசிப்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? February receipt பாருங்க. இது February receipt ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 20/10. ஓகேவா, 20/10 யூனிட். அதனுடைய ப்ரைஸ் வந்து 12/16.9. அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் February receipt ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்படின்னா 12 + 16.9 டிவைடட் பை 2 போடுறோம். ஓகேவா, ரெண்டோட ரேட்டும் போட்டுட்டு டிவைடட் பை 2 போட்டால் ஆவரேஜ் கிடச்சிருமா? இதுதான் Februaryயோடைய ரிசிப்ட், ஆவரேஜ் ரிசிப்ட். அடுத்து வந்து January ரிசிப்டோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. January ரிசிப்டோட ஆவரேஜ்னா என்ன? இதாக இருக்குது 17/10. ஓகேவா, இந்த ரெண்டு தான் 17/10 இந்த இருக்குது. 30 வந்து ஒன்று வந்திருக்கு. இந்த 30ஓட தான் முடியுது. 17/8 டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா January ரிசிப்டுக்கான ஆவரேஜ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்து மூவிங் மந்த்லி ஆவரேஜ் January to February. ஜான்வரிக்கும் Februaryக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த இருக்குது ஜான்வரிக்கும் இந்த இருக்குது, Februaryக்கும் தான் இருக்குது, ஜான்வரிக்கும் தான் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு Februaryக்கான ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து February அண்ட் மார்ச்சுக்கான ஆவரேஜ் பார்க்கணும். ஸோ மார்ச்சுக்கான ஆவரேஜை இப்போ நம்ம பார்க்கலாம். மார்ச்சுக்கான ஆவரேஜ் என்ன? மார்ச்சுக்கான ஆவரேஜ் வந்து 20 மட்டும்தான். ரிசிப்டோட ஆவரேஜ் வந்து 20. ஓகே, இப்போ நம்மளுக்கு Februaryக்கானது எவ்வளோ? 14.45 ப்ளஸ் மார்ச்சுக்கானது ஒரு 20, 2 போட்டோம்னா டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு மார்ச்சுக்கான February அண்ட் மார்ச்சுக்கான ஆவரேஜ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து தேர்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? தேர்ட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் இஸ் யூஸ்டு ப்ரைஸிங் issues. How does the value of the balance in stock change during January? வெயிட்டட் ஆவரேஜ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இஷ்யூ பண்ணுற ப்ரைஸோட வேல்யூவில் வந்து என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்குறாங்க. ஓகேவா, பார்த்துடலாமா? ஜான்வரிக்குள்ளது மட்டும்தான் எடுக்கணும். இப்போ ஜான்வரிக்குள்ளே தான் எடுத்துருக்கோம். 9/1 பார்த்தீங்களா? இப்போ ஓப்பனிங் வந்து ரிசிப்ட் வந்திருக்கு. ஸோ பேலன்சிங்கில் கொண்டு வந்து போட்டுட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? ரிசிப்ட் திரும்ப வந்திருக்கு, அதை வந்து ஆட் ஆன் பண்ணி போடுறோம். ஆட் ஆன் பண்ணுறோன்னா என்ன? 10 இருந்துச்சு, 10 ப்ளஸ் ஒரு 25, 10 + 25 35. அப்புறம் இதுக்கும் இந்த வேல்யூ 12 எப்படி வந்துச்சு அப்படின்னா 420 டிவைடட் பை 35. இதாக 420 டிவைடட் பை 35 போட்டோம் அப்படின்னா இது வந்துடும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இந்த 10 இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம், இந்த 12 அப்படியே இங்கே போடுறோம், அப்புறம் 20 கொண்டு வரோம், அப்புறம் 15 8. இந்த 15 8 இதோட அந்த 5ஓட ஆட் பண்ணுறோம். 5 + 50 போட்டுட்டு 120 + 60 போட்டுட்டு 180 டிவைடட் பை 20 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஓகே, நம்ம எப்படி வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் ஜான்வரி மந்த்துக்கு போட்டோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டினியூஸாக தெரிஞ்சிருக்கும். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாட்டி 4th ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க? weighted average price is calculated at the end of each month. ஒவ்வொரு மந்த்துக்கும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. and is then used for pricing the issue of that month. What will be value of month end balance? லாஸ்ட் மந்தில் என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ எல்லா மந்த்துக்குள்ளதையும் போட போகிறோம். எப்படி போட போகிறோம்?
நார்மலாக நம்ம ரிசிப்ட்டு இஷ்யூ பண்ணுறோம், பேலன்சிங் கடைசி போடுவோம், அந்த மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்ன டிஃபர் ஆகுதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த 4th பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஜான்வரியில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுறாது. அதாவது ரிசிப்ட் வந்து 10, 170, 25, 250, 15, 120 இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடுது. அதுக்கப்புறமாட்டி இதெல்லாம் ஆட் பண்ணால் 50 வந்துடும். இஷ்யூ பண்ண வேல்யூ வந்து குவான்டிட்டி வந்து 30, அதனுடைய ரேட்டு இந்த மாதிரி போட்டோம்னா 10.8 அதனுடைய பெர் ரேட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் ஜான்வரிக்கான பேலன்ஸு நம்மளுக்கு 20, 216. பிப்ரவரிக்கானது ஓப்பனிங் வந்து பார்த்தோம்னா 20, அடுத்து 10 வருது. இந்த வேல்யூ நம்ம இது மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிறோம், அதனுடைய பெர் யூனிட்டோட வேல்யூ. இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணும்போது ஜான்வரிக்குள்ள பேலன்ஸையும் சேர்த்து தான் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஜான்வரிக்குள்ள பேலன்ஸ் 20, அப்புறம் பிப்ரவரிக்குள்ளது 20, 10 இதெல்லாம் ஆட் பண்ணால் 50. அதுக்கப்புறமாட்டி இதில் தான் இஷ்யூ வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 40 போட்டோம், 500 போட்டுட்டோம். ரேட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 625 டிவைடட் பை 50 போட்டாங்கன்னா உங்களுக்கு 12.5 வந்து கிடச்சிரும். அப்புறம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் வந்துடும். அப்புறம் மார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 2400 வந்துடுது. இந்த பிப்ரவரிக்குள்ள அந்த 10 வேல்யூவையும் பேலன்சிங் 10 வேல்யூவையும் இப்போ மார்ச்சோட ரிசிப்ட் 20 ஆட் பண்ணி 30 வந்துடுது. மார்ச்சோட இஷ்யூ ப்ரைஸ் 20. ஓகே, இப்போ இந்த இஷ்யூ ப்ரைஸை மைனஸ் பண்ணோம்னா 10, 175. அதாவது டோட்டலாக ஜான் பிப்ரவரி மார்ச் 3ஐயும் நம்ம ஆட் அண்ட் மைனஸ் பண்ணி வந்துருச்சு. அதனால தான் இதை பேலன்சிங்னு சொல்கிறோம். 10, 175 ஆன்சர் 2.